சின் முத்திரை பின்னால் இருக்கும் தத்துவம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம கையில் இருக்கும் கட்டை விரல் மற்ற 4 விரல்களோடு சேராமல் தனியாக நிற்கிறது. ஆனால் எந்த வேலையையும் கட்டை விரல் இல்லாமல் மற்ற விரல்களால் தனித்து செய்ய முடியாது. கட்டை விரல் இறைவன், ஆள்காட்டி விரல் ஆன்மா. ஆள் என்றால் ஆன்மா, இறைவனை நாடிச் செல்ல வேண்டிய ஆன்மாவை சுட்டிக்காட்டும் விரல். அதனால்தான் அந்த விரலுக்கு ஆள்காட்டி விரல் என்று பெயர் வந்தது. ஆனால் ஆன்மா பொதுவாக மற்ற 3 விரல்களோடு சேர்ந்து நிற்கிறது. அவைதான் பாசங்களும் மலங்களும். அதனால்தான் ஆன்மா உலக வாழ்க்கையில் கட்டுண்டு போகிறது. இதைத்தான் தட்சிணாமூர்த்தியாக ஒரு முத்திரையால் உலகத்திற்கு உணர்த்தினார் சிவபெருமான். அதாவது சுட்டு விரலும் கட்டை விரலும் சேர்ந்து மற்ற 3 விரல்கள் தனியே நிற்கும்படி சின்முத்திரை காட்டினார். அந்த முத்திரை உணர்த்துவது என்ன அப்படின்னா, ஆன்மா பாசத்தோடு சேர்ந்திருந்தால் உலகில் கட்டுண்டே இருக்கும். அப்படி சேர்தல் கூடாது. 3ஐயும் விட்டு பதியாகிய இறையோடு இணைதல் வேண்டும். இதை உணர்த்துவதே சின்முத்திரை.